ஹலோ குட்டீஸ். இன்னைக்கு கதையில ஒரு கழுக பத்தி தான் பார்க்க போறோம். நகரத்திலேயே வாழ்ந்து வந்த அந்த கழுகுக்கு நகரத்தோட வாழ்க்கையும் பிடிக்கவே இல்ல. அது மட்டும் இல்லாம சரியான உணவும் கிடைக்கவே இல்ல. அதனால ஒரு காட்டை நோக்கி பறந்து போச்சு. ஒரு அடர்ந்த காடை கண்டுபிடிச்சது. அதுல பலவிதமான மிருகங்கள் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு வந்துச்சுங்க. அந்த காட்டுல ஒரு பகுதியில மட்டும் நிறைய மரங்கள் அடர்ந்து நெடிய வளர்ந்து இருந்துச்சு. ரொம்ப நெருக்கமாவும் வளர்ந்து இருந்துச்சு. அந்த இடத்துல மட்டுமே நிறைய பறவைகள் அந்த எல்லா மரத்துலயுமே கூடு கட்டி சந்தோஷமா தன் இனத்தோட ஃபேமிலியா வாழ்ந்துகிட்டு வந்துச்சுங்க. ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு வந்த பறவைகளுக்கு ஒரு கழுகு இந்த காட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சதும் பறவைகள் எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே நம்மளுடைய உயிருக்கு ஆபத்து, நம்ம குஞ்சுகளுக்கும் ஆபத்து, நாம எல்லாரும் பாதுகாப்பா இருக்கணும். ஏன்னா அந்த கழுகு உணவு எங்கும் கிடைக்கலங்கிறதுனாலதான் இந்த காட்டை நோக்கி வந்திருக்கு. இனிமே அது இங்கதான் வாழும் போல. அதனால நாம ஜாக்கிரதையா இருக்கணும்னு இவங்களுக்குள்ளேயே பேசிக்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கழுகு இந்த இடத்த கண்டுபிடிச்சிருச்சுன்னா என்ன பண்றது? இந்த கழுகு இந்த இடத்தையவே கண்டுபிடிக்காத மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. அதனால இந்த கழுகு இந்த பகுதிக்கு மட்டும் வர மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா ஏதாவது ஒரு பறவை போய் அந்த கழுகை துரத்தி விடணும். கழுகு பின்னாடியே துரத்திக்கிட்டே போகணும். அதாவது பறந்து பறந்து போய்க்கிட்டே இருக்கணும். இது மாதிரி தினைக்கும் செய்யணும்னு அவங்களுக்குள்ள பேசி வச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் அந்த கழுகு அந்த ஏரியா பக்கம் போறதுனால ஒரு பறவை வேகமா பறந்து வந்து கழுக துரத்த ஆரம்பிச்சிருச்சு. கழுக பின்னாடியே பறக்க ஆரம்பிச்சிருச்சு. சில நேரம் கழுக வந்து அட்டாக் பண்ணும், சண்டை போடும், அது மேல ஏறி சவாரி பண்ணும். சில நேரம் அதோட கழுத்தை வந்து கொத்திக்கிட்டே போகும், அதை ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த கழுக பெருசா எடுத்துக்காது. ஏன்னா நகரத்துல இது மாதிரி நிறைய சம்பவம் நடந்திருக்கும். இந்த காக்காலாம் வந்து அடிக்கடி வந்து இந்த கழுகை துரத்திக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்குதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அது விட்டுருச்சு. மறுபடியும் அடுத்த நாள் அதே இடத்துக்கு போகும்போது இன்னொரு பறவை மாறி மாறி ஒவ்வொரு பறவைகளா வந்து அந்த கழுகை அந்த மரங்கள் இருக்கிற பகுதிக்கு மட்டும் வரவிடாத மாதிரி துரத்தி விட்டுக்கிட்டே இருந்துச்சுங்க. இந்த கழுகுக்கு ஒரே யோசனையா இருந்துச்சு. ஏதாவது ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்ல. ஆனா தினைக்குமே ஏதாவது ஒரு பறவை வந்து நம்மள வேணும்னே வம்பு இழுக்கிற மாதிரில இருக்கு. எதுக்காக இந்த பறவைகள் நம்மள வந்து இவ்ளோ டிஸ்டர்ப் பண்ணணும்? நம்மள வந்து இவ்ளோ இவ்ளோ வந்து நம்மகிட்ட சண்டை போடணும் அப்படின்னு அது யோசிக்க ஆரம்பிச்சது. நாம அதுங்களுக்கு எந்த கெடுதலுமே பண்ணவே இல்லையேன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் எப்படியாவது நம்ம இத வந்து கவனிச்சே ஆகணும் அப்படின்ட்டு அத கவனிக்க ஆரம்பிச்சது. மறுபடியும் அதே இடத்துக்கு அடுத்த நாள் போச்சு. ஒரு பறவை வந்துச்சு. அதுவும் துரத்த ஆரம்பிச்சது. அந்த பறவை எந்த இடத்துல இருந்து வருது, எந்த இடத்துக்கு திரும்பி போகுது அப்படிங்கறத அந்த கழுகு இப்போ கவனிக்க ஆரம்பிச்சிருச்சு. கவனிச்சும் வச்சுக்கிச்சு. ஓஹோ! இந்த இடத்துல இத்தனை மரங்கள் இருக்கு. நிறைய பறவைகள் இருக்கு போல. அதனாலதான் வந்து இதுங்க நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்ட்டு அது புரிஞ்சுக்கிச்சு. ஆனாலும் இந்த கழுகும் இந்த இடத்துக்கு வாழதானே வந்திருக்கு. அப்படிங்கும்போது இவங்க தினைக்கும் இந்த மாதிரி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தா நம்மளால எப்படி சகஜமா இந்த காட்டுல வாழ முடியும் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. சரி, கொஞ்ச நாள் போகட்டும், என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு பொறுத்திருந்து வெயிட் பண்ணுச்சோம். இதே விஷயம் தொடர்ந்து இன்னும் சில நாட்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு. இது கொஞ்சம் கொஞ்சமா அந்த மரங்கள் இருக்கிற பகுதியை நோக்கி நோக்கி பறக்கவும் ஆரம்பிச்சது. ஆனா இந்த பறவைகளுக்கு அது உணரவே முடியல. கழுக முன்ன இருந்த இடத்துக்கும் இப்ப இருக்கிற இடத்துக்கும் வித்தியாசத்தை பறவைகளால புரிஞ்சுக்க முடியல. அதோட பகுதியை நோக்கி கழுகு பறக்க ஆரம்பிச்சிருச்சுங்கிறது தெரியாமலே இருந்துச்சு. என்ன, நம்ம எப்படியோ வந்து அந்த கழுகை வந்து மரங்களுக்கிட்ட வரவிடாம பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல அப்படின்னு அதுங்க அலட்சியமா இருந்துருச்சுங்க.
அப்பதான் அந்த கழுகுக்கு நெறைய மரங்கள் ரொம்ப நெருக்கமா வளர்ந்திருக்கிறதும், அந்த மரங்கள்ல எல்லாமே நெறைய பறவைகள் கூடு கட்டி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறதும் நல்லாவே மேல இருந்து பார்த்து தெரிஞ்சுக்கிச்சு. ஏன்னா, கழுகோட கண்ணு ரொம்ப ஷார்ப். எவ்ளோ ஹைட்ல அது பறந்தாலும் சரி, கீழ என்ன இருக்குங்கிறத அதால ஈஸியா வந்து பார்க்க முடியும். அதனால அந்த மரங்களுக்கு நடுவுல என்ன நடக்குதுங்கிறத அந்த கழுகால பார்க்க முடிஞ்சது. ஒரு நாள் என்னாச்சு, இதே மாதிரி ரொம்ப கீனா அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, ஒரு கூட்ட நோக்கி ஒரு பாம்பு அந்த முட்டைய திருடறதுக்காக போச்சு. இந்த பறவைகள் எல்லாமே கழுக தொரத்துற பிளான்லயே இருக்கிறதுனால, தன்னுடைய கூட்ட கவனிக்க மறந்துட்டாங்க. ஆனா, அந்த கழுகு அந்த பாம்ப பார்த்ததும், கீழ அப்படியே பறந்து வந்து, அந்த மரத்துல கிளையில நடுவுல போயி, அந்த கூட்ல இருக்கிற அந்த பாம்ப தூக்கிட்டு போயிடுச்சு. எல்லா பறவைகளும் அத பார்த்து பயந்துட்டாங்க. அப்படியே ஸ்டன் ஆயிட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னே அவங்களால ஒரு நிமிஷத்துக்கு யோசிக்க கூட முடியல. அவ்ளோ வேகமா, பலமா அந்த கழுகு கீழ இறங்கி வந்து அந்த பாம்ப தூக்கிட்டு போன வேகத்த பார்த்ததும், அவங்க எல்லாருமே பயந்துட்டாங்க. அதே சமயம் சந்தோஷமும் பட்டாங்க. முட்டைக்கு எதுவுமே ஆகவே இல்ல. அடடா! இது நம்மளை காப்பாத்திருக்கு. நாம தான் இதால நமக்கு ஆபத்துன்னு சொல்லி, நம்ப வந்து கழுக ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்னு எல்லா பறவைகளும் வருத்தப்பட்டுச்சுங்க. அடுத்த நாள் அந்த கழுகு அந்த இடத்துக்கு வரவே இல்ல. இந்த பறவைகள் எல்லாருமே அந்த கழுக தேடி போனாங்க. அந்த கழுகு ஒரு ஓரமா ஒரு மரத்துல உட்காந்துட்டு இருந்துச்சாம். இந்த பறவைகள் எல்லாரும் என்னடா மறுபடியும் அவங்க சண்டை போட வந்துட்டாங்களான்னு அந்த கழுகு யோசிச்சதாம். என்ன இன்னைக்கும் என்கிட்ட சண்டை போடணுமா அப்படின்னு கேட்டுச்சாம். இல்ல இல்ல, எங்களை மன்னிச்சிடுங்க. நீங்க எங்க எல்லாரையும் வந்து சாப்பிட தான் வந்துட்டீங்கன்னு நாங்க நினைச்சு பயந்து போயிட்டோம். அதனால தான் நீங்க எங்க வீட்டுக்கிட்ட வரவே கூடாதுன்ட்டு, அந்த எல்லைக்குள்ளேயே வரக்கூடாதுன்ட்டு உங்களை தொரத்திக்கிட்டே இருந்தோம். எங்கள மன்னிச்சிடுங்க. ஆனா நீங்க எங்கள காப்பாத்திட்டீங்க. அதுக்காகவாவது நீங்க எங்க இடத்துக்கே வந்து வாழணும் அப்படின்னு சொல்லி அது கேட்டுச்சாம். எல்லா பறவைகளும் ரொம்ப சந்தோஷமா அந்த கழுகு கிட்ட, நீங்க எங்க இடத்துக்கே வந்து கூடு கட்டி வாழணும். நாங்க எல்லாமே ஏற்பாடு பண்ணி தர்றோம். எங்களுக்கு பாதுகாப்பாவும் இருக்கும். ஏன்னா, அங்க நெறைய பாம்புகள் வரும். எங்களுடைய முட்டைகள் எல்லாத்தையுமே வந்து காப்பாத்துறதுக்கு நீங்க கண்டிப்பா தேவைப்படுவீங்க. அதனால எங்க இடத்துக்கே வந்து நீங்க வாழணும். உங்களுக்கு தேவையானத நாங்களே செஞ்சு தர்றோம் அப்படின்னு எல்லா பறவைகளும் கேட்டுச்சாம். அந்த கழுகுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நான் நகரத்திலேயே வாழ்ந்து வந்தேன். அங்க சரியான உணவு கிடைக்கவே இல்ல. அங்க மரங்களும் கிடையாது. இந்த காட்டுக்கு வந்த வேட்டி தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா நீங்கலாம் தொரத்தும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. இங்கேயும் வாழ முடியாது போலன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா நான் அந்த முட்டைய காப்பாத்தணும்னு நெனச்சது, என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு வழி கிடைக்கும்னு நான் நெனைக்கவே இல்ல. உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸு. நான் கண்டிப்பா வரேன்ட்டு, அந்த பறவைகள் இருக்கிற அதே அடர்ந்த மரங்கள் இருக்கிற இடத்துக்கே போயி, கூடு கட்டி அந்த கழுகும் அந்த பறவைகளோடவே சேர்ந்து வாழ ஆரம்பிச்சது. இதுதான் குட்டீஸ். நம்ம ஒரு சிலர பார்க்கும்போது, அவங்க நமக்கு ஆபத்தானவங்க, தப்பானவங்க அப்படின்னு சொல்லி, நாம வந்து வேணும்னே போய் அவங்க கிட்ட சண்டை போடுவோம், திட்டுவோம், எல்லாமே பண்ணுவோம். ஆனா, அவங்க நமக்கு நல்லது செய்ய தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறது சம்டைம்ஸ் தெரியாமலே போயிடும். அதனால, முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட தேவையில்லாம போயி, வம்பு இழுக்கிறது, சண்டை போடுறது இதெல்லாம் செய்யவே கூடாது. யாரும் எப்படி வேணாலும் இருக்கலாம். அவங்க நமக்கு நல்லது செய்யறதுக்காக மட்டுமே கூட வந்திருக்கலாம். சரியா கிட்ஸ்? தேங்க் யூ.